ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸெல்ஃப் எபிசோடு 8 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அவங்க உள்ளே போகிறாங்களே, இது அவனுக்கு புரியல. உங்களுக்கு இங்கே என்ன வேலை, அதுவும் இதுக்குள்ளே போகிறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, இந்த இடம் இது ஒன் ஆஃப் த 7 மிஸ்ட்ரியில் ஒன்னா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ள ஒரு லிசார்டை மீட் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுக்கும் மேல அவங்க போற வழியில வித்தியாசமான ஸ்டாச்சுல இருக்குமா, அது பார்த்து அது சொல்லுது, மாஸ்டர் இதுதான் கார்டியனோட ஸ்டாச்சு. இதுக்குள்ள இவங்க போறாங்க. அவங்க என்ன அப்படியே போறாங்க. இது நான் ஓரிக்கலை பயன்படுத்தி சொல்றேன். ஓரிக்கலை அவன் யூஸ் பண்ணி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஓரிக்கல் இது ஒரு ரேரான ஸ்கில். இதை வச்சு எதையும் நம்மளால பார்க்க முடியும். நீங்க என்ன பாத்தீங்க மாஸ்டர்? அதுவா, உள்ள நான் டிராகனை பார்த்தேன். அந்த டிராகன் இவங்கள பாக்குதா. இதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். இது ரொம்ப பேடான விஷயம். அது என்ன நம்மள பாத்துருச்சா? அந்த ஸ்டாச்சு முன்னாடி வர அவன் ரொம்ப பயந்து போறான். மாஸ்டர் இதுங்க என்ன நம்ம முன்னாடி வருது, அதுங்களும் அப்படியே தாக்குது. இந்த சைடு விஷயம் அந்த டிராகனுக்கும் தெரிய வருது. ஆமா என்ன ஆச்சு டிராகன்? அது ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு பூச்சி தான். ஒன்று இப்போ நான் ரியல் உலகத்துக்கு போக போறேன், அது வரைக்கும் சந்தோஷம் தான். இந்த சைடு அவன் எப்படியோ தப்பிச்சிடறான். ஆனா அவனுக்கு இன்னமும் புரியல இந்த பையன் அவன் யாரு தான். சீன்ல காசு நம்ம மாறி இவங்க எல்லாருமே ரியல் உலகத்துக்கு வந்துடுறாங்க. அவன் இப்பதான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றான். டிராகன் ஒண்ணுமே போடாம இங்க வந்திருக்கு. நான் இது எப்படி மறந்து போனேன், இதே மாதிரி தான் மாறிக்கொண்டு வந்தது. நான் இப்ப அந்த விஷயத்த மந்திய மந்துட்டேன். அப்படியே அவ கட்டி பிடிப்பாளாம். இதனால அவன் கத்துறான். பின்னாடி மேரியும் பார்த்து இதை கத்துறான். ஆமா இதுதான் ரியல் உலகமா? வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி டைம் அதுவும் ஒரு ஃப்ளோல போகுது. இந்த உலகத்துல மானா மேஜிக் இதெல்லாம் இல்லையா? ஏதோ ஒண்ணு காசு நீ திரும்பினா அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளுருவேன். அலையிலே என்ன உங்க 2 பேருக்கு எப்படி நீங்க கத்துறீங்க? அதுவா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை கரெக்டா போடணும். ஆமா இது இந்த அளவுக்கு டைட்டா இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா இப்போ உங்களுக்கு ஹானும் அந்த டெய்லருக்கு இப்போ நம்ம அது என்ன பண்ண போறோம்? ஆனா அதுக்குள்ள அவ ஏதோ ஒரு மேஜிக் பண்ண அது அப்படியே ட்ரெஸ்ஸா ஒரு மது. அதனால மீறி ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனோட ஹானும் டெய்லும் மேஜிக் கூட ஒரு பகுதி தான். அதனால என்னால அதை எப்படி வேணாலும் மாத்த முடியும், ஒரு துணியாவோ வேற ஏதாச்சும் ஒரு விஷயமாவோ. ஆனா மீறி என்னால இப்போ பார்க்க முடியுமா அதை? அதுக்கப்புறம் அவங்க கார்ல போறாங்க. அங்க ஏகப்பட்ட பில்டிங்லாம் இருக்குமா. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு பில்டிங்கும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அட லேடி டிராகன், நீங்க அந்த அளவுக்கு ஷாக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலையே. அது ஏன்னா என்னால ஆப்வியஸா இந்த பில்டிங் எல்லாம் பார்த்து புரிஞ்சிக்க முடியும். பரவாயில்ல, நீங்க ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்குலாம் ஷாக் ஆகல. மேரி ஸ்டார்டிங்ல இந்த பில்டிங் கார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கத்துனா தெரியுமா. போதும்டா இதெல்லாம் நீ சொல்லுவியா என்ன அவங்க கிட்ட? ஆனா ஏதோ ஒண்ணு, நீ என்ன லேடி ஆர்க் டிராகன் அப்படின்னு கூப்பிட வேணாம். நீ என்ன அதுக்கு பதிலா விட்ரான்னு கூப்பிட்டாலே போதும், அதுவே ஓகேவா இருக்கும். சரி லேடி விட்ரா, நான் அதே மாதிரியே கூப்பிடுறேன். லேடி வேணா, நீ அப்படி கூப்பிடாத. நீ என் கூட நல்லா பேசினாலே போதும், நானும் ரிலாக்ஸாவே இருப்பேன். சரி லேடி விட்ரா, லேடி நீ சொல்ல வேணா, சாதாரணமா விட்ரா அப்படின்னு சொல்லி போதும். மீறி கூட இவ பேசுற லாங்குவேஜ் எல்விஷா. இது இவங்க 2 பேருக்கும் நல்லாவே புரியுது. எல்விஷ் இந்த லாங்குவேஜ் டிராகனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அங்க வந்துடுறாங்க. லேண்ட்ஸ்கேப் எல்லாம் அவளுக்கு வித்தியாசமா இருக்கு. அங்க மேரி ரொம்ப நேரம் எடுக்கிறா. ஆமா எவ்வளவு நேரம் நீங்க எதுக்கு பண்றீங்க? இதுவா என்னோட காதை மறைக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். இதனால பிரச்சனை வரும். சரி அப்படின்னா இது எப்படி இருக்கு? ரொம்ப சொடக்கு தான் போறா, அதுக்கே காது மறைஞ்சு போயிடுது. இப்படி உங்களால இதை பண்ண முடிஞ்சது? தெரிஞ்ச முடியால அவங்க காதை கவர் பண்ணிருக்காங்க. என்னால சிம்பிளா ஒரு சொடக்குல பண்ண முடியும். இப்போ உன்னால எங்க வேணாலும் போக முடியும். அதனால மேரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி அவ கட்டி பிடிக்கிறா. உங்களை மாதிரி மாட்டலான சில்ட்ரன்ஸுக்கு நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? இதுக்கப்புறம் அவங்க லோக்கல்ல இருக்க ஒரு ஃபுட்டை சாப்பிட்றாங்க. பொட்டேட்டோவால உருவாயிருக்கும். அதை அவங்க அவளைக்கும் விரும்பல. ஆனா காசு சொன்னோன்னே அவங்க சாப்பிட அது இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. அதுல இருக்க டேஸ்ட், ஃப்ரூட், ஜூஸ் எல்லாம் சும்மா அப்படி வாயிலே கரையுது. அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்ச போது இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அதான் அவன் ஹாட் ஸ்பிரிங்கையும் புக் பண்ணிருக்கான். மேட்டை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு புல் தர மாதிரி சூப்பரா இருக்கு. இல்ல ஒரு குட்டி உண்டு பிரைவேட்டான ஹாட் பாத்தும் இருக்கு. இதுல அவங்க குளிக்கலாம். இதை நான் மேரிக்காக தான் புக் பண்ணேன். நீங்க எப்படியோ காதோட விஷயத்த சால்வ் பண்ணிட்டீங்க. அதனால அந்த பெரிய ஹாட் ஸ்பிரிங்லயே நம்ம குளிக்கலாம். சீன்ல அவங்க அங்க போறாங்க. அங்க மேரியும் சொல்றான், நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணுமா. ஏன்னா காசும் என்கிட்ட சொன்னான். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் உள்ள போனேன்னா இந்த மாதிரி என்னோட முடியை நான் அவுக்கணும். கொல்லப்படாத, அப்படி யாராச்சும் உன்னை பார்க்க வந்தா நான் இப்படி பண்றேன், நீங்க அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சும்மா விளாட்ன, நீ போய் உன்னை கிளீன் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க கிளீன் ஆயிட்டு அதுக்குள்ள உட்காடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சுகமா இருக்கு. இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குப்பா. ஈவன் நான் ஒரு ஃபெயிலியர் ஆர்க் டிராகனா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இது ரொம்ப சுகமா இருக்கு. இது அப்படியே என்னோட உடம்புல ஊறி போகுது. அந்த ஃபீலிங்கையும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஏதோ ஒண்ணு, உங்களால அந்த ஏன்ஷியன் லேப்ரத்தை கிளியர் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல என்ன பண்ண முடியும்னு? ஏன்னா டாப் கில்டோட லீடர் மேல இருக்க ஆளுங்களும் அவளைக்கும் ஏத்துக்கல. இரு அப்போனா நீ எல்லாத்தையுமே கேட்டியா என்ன? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த ஸ்கேல்ஸை வச்சு நீ எல்லாத்தையும் கேட்டிருக்க அதானே? ஆமா இல்லையா என்ன? ஏன்னா நீங்க 2 பேர் தான் ரியல் வேர்ல்டுக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்டடா இருக்கீங்க. சோ ஈவிலான பர்பஸா நான் பயன்படுத்தினேன் இதை.
நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பையன் கூட நீ ஜாலியா இருக்க போல தனியா. இல்ல அப்படிலாம் இல்ல, நீ கிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி நான் அதை யாருக்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன். அது எனக்குள்ளேயே பிரைவசியா இருந்திருக்கும். நான் ஏதோ ஒண்ணு, நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல. இல்ல அவன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்ல, தெரியும் நீ ஒரு சைல்டு மாதிரி. அதே மாதிரி அவன் ஒரு கோலை, அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, நீ வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? முன்னாடி ஒரு சைடா ஒரு ரூம் இருக்கு, நம்ம ஏன் அதுக்குள்ள போய் பேசக்கூடாது? அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருக்காங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கா. இதனால அவங்க 2 பேரும் அப்படியே வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போவாங்களா? அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது இதுவும் ஒரு ஸ்டீம் எடுக்கிற ஒரு இடம் தானே. உள்ள போய் உட்காந்து பார்த்தா இந்த இடமும் வேற லெவல்ல இருக்கு. இதுவும் அதுக்காக தான் அமைச்சிருக்காங்க போல. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ வந்து ட்ரை பண்ணணும். அதாவது அவன் கிட்ட ட்ரை பண்ண பார்த்தாலும் அவன் வந்து அப்படி ஏத்துப்பானா என்ன? அவன் வந்து இன்னமும் என்ன ஒரு சைல்டா தான் பாக்குறான். அதே மாதிரி என் கிட்ட அந்த அளவுக்கு சாமிங்கா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னதான் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் கிஸ் கூட நாங்க பண்ணதே இல்லை. அதனால தான் நான் உன்னை சைல்டுன்னு சொன்னேன், புரியுதா? வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாம உனக்கு எதுவுமே தெரியாது. அதில் நீ டெஸ்ட் பண்ணு. நான் ஒரு கோழையா இருக்கேன், அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. நீ டெஸ்ட் பண்ண வேண்டிதான், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சொல்ற படி பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு பிளானையும் சொல்றா. அதுக்கப்புறம் அங்க மேரியும் வந்து சொல்றா, அது உண்மையிலேயே நல்லா இருக்கு, அது வேற லெவல்ல நாங்க என்ஜாய் பண்ணோம். ஆமா நம்ம விட்ரா அவங்க வந்து எங்க போனாங்க? அவங்க இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருக்க போறாங்களாம். டேய் நம்ம ஏன் காலுக்கு ஒரு குளியலை போடக்கூடாது? அதுக்காகவே நெக்ஸ்ட் சீன்ல அங்க போறாங்க. மேரி அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ண ரொம்பவும் வெக்கப்படுறான். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வித்ரா சொன்னாங்க. அதாவது நான் எங்கேயாச்சும் கிஸ் பண்ணுமா, ஐயோ இல்ல காலோ இல்ல முகமோ மாதிரி நான் கிஸ் பண்ண கண்டிப்பா அவன் வெக்கப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. வெக்கப்பட்டா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. இப்போ விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வித்ராவை பார்க்க போகலாம். சீன்ல வந்து பார்த்தா வித்ரா ரொம்ப கோவமா இருக்கான். அம்மா நீங்க எங்க தான் போனீங்க? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். நீங்களாம் மாஸ்டர் சன பசங்க, பசி எடுக்குது. மெனு தேடி மெனு வச்சு ஒரு ஆர்டரையும் அவன் போடுறான். அங்க வந்த சாப்பாடும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதோட டேஸ்ட் சும்மா அச்சிக்கவே முடியல. சாப்பிட்டு முடிச்சவனே நம்ம காசும் சொல்றான், நீங்க வந்து முன்னாடி இருக்க அந்த ஹாட் பாத் அதுல திரும்பவும் வேணும்னா குளிக்கலாம், நான் அதுக்காக தான் ஸ்பெஷலா புக்கும் பண்ணேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. வெளியில அவன் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். அதை யோசிக்கும் போதெல்லாம் அவனுக்கு வெக்கமா இருக்கு. அப்படி அவன் வெக்கப்படுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அப்பதான் என்னாலையும் தொடர்ந்து மற்ற அனிமே சீரிஸையும் போட முடியும். அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.